வீடியோஸ் நண்பீங்களா வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, இன்றைக்கி என்ன டே? ஸோ ப்ரோ, இதெல்லாம் மறக்கிற டேவா ப்ரோ? ஸோ மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்க டே ப்ரோ. ஏன்னா என் ஆளோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. அண்ட் அதையும் தாண்டி சில பேர் ப்ரோ காலைல செம்ம ஒர்க் இருந்துச்சு பார்க்க முடியல இப்போ தான் சொல்லிட்டு பார்த்து லேட்டாக பார்த்தவங்களும் இருப்பீங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பிடிஎஸோட ஃபேன் நீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட் அண்ட் உங்களுக்கு பெரிய ஒர்க் இருக்க டேன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஆள், உங்கள் லவ்வபிள் பாய் கிம்தாங்கோட சாங் அட்லாஸ்ட் தி எக்ஸப்டேஷன், அதாவது எப்படி இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஸா, லவ்வா, டெத்தா, என்ன தான் உள்ளார இருக்குது, என்கிஸ்பா, என்ன கதை. ஸோ வாங்க, அட்லாஸ்ட் வந்துருச்சு. பாட்டுக்கு உம்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது பாட்டு. சீரியஸ்லி அர்த்தம் வேறு அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி கேட்டிங்கன்னா இமேஜஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அர்த்தங்களை கொட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அதில் கொஞ்சம் விஷயங்கள் தான் பேச போகிறோம். அதாவது ஸ்க்ரீன் ப்ளே அண்டு உள்ளார கதையை பற்றி பேச போகிறோம். அண்டு லிரிக்ஸை பற்றி பேசணும். லிரிக்ஸ் இன்னும் பிலாபரேட்டாக ப்ரோ எல்லாம் ஓகே தான், என் ஆளை பார்த்துட்டு இருந்ததில் போன வார்த்தைகள் சரியாக காதில் கேட்கவில்லை அண்ட் மனசில் ஏறவில்லை. தயவு செஞ்சு தமிழ் ஒரு எடுத்து சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் எழுதி சொல்லுங்கள். அந்த சாங்கோட லிரிக்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த சாங் எதை பற்றி சொல்லுது வாங்க பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்பெஷலான வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக உங்கள் ஆளோட ஒரு பெரிய லவ்வர்ஸ் நீங்கள் லவ்வர்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாங்க ஒரு ஆழ்ந்த கருத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். அண்ட் அப்படி உங்கள் ஆளை லவ் பண்ணிக்கிட்டே பார்ப்போன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் வர ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் மௌனம்னா போதுமேப்பா, காதில் கொட்டுறதுக்கு ஒரு பியூர் லாங்குவேஜ். அதுதான் ஜஸ்ட் பார்வைகள் போதும் ஒரு காதலுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 45 செகண்ட்ஸ் வரைக்கும், இல்லை ஒரு 40-50 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு சைலன்ஸாக தான் இருக்கும். நம்ம ஆள் எந்திரிச்சு வருவார். எல்லா மனுஷங்க மாதிரி ஒரு நார்மல் லைஃப், ஒரு காமன் லைஃப் எப்படி வருதோ, பெட்டில் எந்திரிக்கிறாரு, ப்ரஷ் பண்ணுறாரு, கிளம்புறாரு. ஒரு ஜாபுக்கு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேஃபேவோ ஒரு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்புறம் வேலைக்கு போகிறாரு. அண்ட் அப்புறம் நைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போகிறாரு, திருப்பி வெளில வராரு. ஸோ இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் அங்கே என்ன சேஞ்ச் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் தனியாக இருக்கான். பட் அவரை சுற்றி எல்லா இடத்துலையுமே கப்பல் அண்ட் காதல் மட்டும்தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் அதே தான். நம்ம மட்டும் தனியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்க மாதிரியும், நமக்கு பிரச்சனை இருந்தால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம மட்டும் துன்பத்தில் இருக்கோம், என் வாழ்க்கை மட்டும் ஏன்டா இப்படி இருக்குது, அந்த ஃபீல் நமக்கு வரும். ஸோ அதுதான் அவர் சொல்ல வராரு. அவர் தனியாக இருக்க பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க எல்லாருமே லவ்வராகவும் ஹாப்பியாக இருக்கவங்களாகவும் ஜாலியாக இருக்கவங்க மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் கடுப்பாகிறார், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கார், வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. லேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கடையிலேருந்து வெளில வரப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து இறந்துடுறாரு. தலையிலேருந்து ப்ளீடிங் ஆகுது. நம்ம கூட்டு மனசு வெளியில் வந்துருச்சு, ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா அது ஒரு கனவு. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மூச்சு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம மூச்சு விட்ட இதத்தோட இதயமும் சேர்ந்து வெளியே போயிடுச்சு. ஏன்னா கிம்தாங் எந்திரிக்கப்போ இப்போ சிங்கிளாக எந்திரிக்கல, டபுளாக எழுந்திருக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரூபி அண்ட் கிம்தாங் கெமிஸ்ட்ரி இங்கேயும் சீரியஸ்லி பிச்சு உதறி இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா கப்பலாக எழுந்திருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே எப்படி பார்த்தீங்களோ, அதாவது ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் தான் இங்கே. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் கப்பலாக இருப்பார். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இவர் கப்பலாக இருக்கப்பையும் ஒரு சப்போர்ட்டுக்கு கூட ஒரு ஆள் இருக்குது, இப்பவும் சந்தோஷம் கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்கப்பையும் பார்த்திங்கன்னா உலகத்தில் என்ன தான் பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தான் பெரிய ஒரு சந்தோஷத்தில் பர்சனாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு கூட ஒரு பர்சன் இருந்தால் போதும். ஸோ சிம்பிளாக ஒரு கருத்து இருக்குல்ல, குளிரா வெயிலா பனியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, அதே தான். ஸோ சுற்றி என்ன தான் நடந்தாலும் இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் இவங்க சந்தோஷமாக இவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோ தர எல்லாருமே சேடாக கடுப்பாக எல்லாமே இருப்பாங்க. பட் இவங்க ஹாப்பினஸ் அதை எதுவுமே கண்டுக்காது. லைஃப் ஜாலியாக சூப்பராக போயிட்டுருக்கும். அந்த போரிங்கான காலையாக இருந்தாலும் சரி, அது ரொமான்டிக்காக மாறிடும். கடுப்பான வேலையாக இருந்தாலும் சரி சூப்பராக போகும். இரவு மௌனமாக போகிற இரவும் இது ஸ்பெஷலாக போயிட்டுருக்கும். பட் இப்படி போயிட்டுருக்கப்ப காதலில் அவருக்கு கண்கள் தெரியாமல் என்ன பண்ணிடுவார், ஒரு காருக்கு முடிப்பே தெரியாதமா இப்போ சேம் விழுந்துருவார். சேப் இதே மாதிரி இடித்து அவர் கீழே விழுந்து திருப்பி தள்ள ப்ளீடாகி இறந்துடுவார். ஸோ என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, மரணம் ஒன்று தான் கடைசி. அண்ட் அதை தாண்டி இங்கே ஒரு ஸ்பெஷல் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த உலகம் எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். அவருக்கு அழுகிறதுக்கு ஒரே ஒரு பர்சன், அந்த கூட அந்த ரூபி மட்டும் தான் அழுகுவாங்க அவங்களை மிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் அவர் சொல்ல வர்றாரு, நம்ம கூட இருக்கவங்க, நமக்கு நட்பாக இருக்கவங்க, நமக்கு துணையாக இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா அழுகுவாங்க, நம்மள்ட்ட வருத்தப்படுவாங்க, மற்ற எவனுமே கண்டுக்க மாட்டான். ஸோ அதனால் யாரை கண்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கூட இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் கூட இருக்க முடியும், நிரந்தரமாக யாரு கூடயுமே இருக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் சரி, லவ்வராக இருக்கட்டும் சரி, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். மரணம் ஒன்று நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக ஒரு போஸ்டர் காமிச்சிருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா அவர் திருப்பி எந்திரிப்பார். ஆனால் இந்த தடவை நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை,
அவர் பக்கத்தில் அவரே தான் இருப்பார், அது கிம் தங் தான் இருப்பார். ஸோ நமக்கே உதவின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் நமக்கு நம்ம தான் சப்போர்ட்டு. ஸோ வந்து லைஃப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கருத்து முடிஞ்சிடும். அண்ட் ரூபி அழுதுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ என்ன தான் பிரிஞ்சாலும் கடைசியில் நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்தோட சொல்லிட்டு இந்த ஒரு சாங் முடியும். அண்ட் லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி லேட்டர் பேசிட்டுமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். பட் சாங் பிக்சர் ப்ளே வேறு லெவல் சொல்லிட்டு இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு சாங்கில் வந்து உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எந்த அர்த்தம் உங்கள் மனசை ரொம்ப டச் பண்ணி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் கிம் தங் எவ்வளோ க்யூட்டாக இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுவது தான் ஆஜே. அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் யாரை வேணால் சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறேன். நான் தான் ஆஜே. லவ் யூ ஆல். டாட்டா. பை பாய்.